முந்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், சூரியனை வணங்கும்படி சொல்லியிருப்பேன். சூரியன் கவர்ந்த உணர்வுகள் இந்த மேக்னெட் காந்த புலன் அறிவை அறிவை கூட்டுக்குள்ள, அப்புறம் அந்த காந்த புலன் வீரியத்தை கூட்டி வந்தாலும் இப்ப சூரியன்ல என்ன செய்யுது, இப்ப மனிதனால் உருவாக்கிய கதிரியக்க பொறிகள் அதிகமா போனதுனால அதையும் பாழாக நேரம். நம்ம பூமி மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சமும் சிதையுது. இது மனிதனான ஒரு படி செய்த நிலை. என எல்லாவற்றையும் கலந்து உணர்ந்தோம் நாம் சிந்தனை செய்யப்படும் போது இந்த சூரியனை ஆக்கவும் முடியும், சூரியனை அழிக்க முடியுங்கிற நிலைக்கு இன்றைக்கு மனிதன் நாம் விநாயகர் தத்துவத்தில் புழுவாகிருந்து மிருகமாகி மனிதனான பின் முழு முதற் கடவுள் என்று யானைத்தலை போட்டு மனித உடலை போட்டு காட்டின. இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் நாம் தெரிந்து நம்மை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அந்த ஞானிகள் கொடுத்தது. ஆகையினாலே இன்னைக்கு இதே போல உணர்வுகள் நாம் வந்த பிற்பாடு நாம் எப்படி வாழணும், எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுதான் அந்த விநாயகர் தத்துவமே கொடுக்கப்பட்டது. அப்ப நாம இதுல இருந்து நாம் எப்படி மீள வேண்டும், எதன் உணர்வு உங்களுக்குள் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குருநாதர் பல இடங்களுக்கு கூட்டு போவாரு. இதெல்லாம் கொண்டு வந்து எது எப்படி உடல்ல மாற்றம் ஆகுதுன்னு சொன்னார். அந்த மாற்றத்தின் தன்மை நாம் அறிந்து கொள்ளும் போது அது நம்ம உடல்ல மாற்றங்களாகுது, நம்ம குணங்கள் மாற்றமாகுது, நம்ம உடல்கள உறுப்பு மாற்றங்கள், நம்ம சொல் பிறரை நமக்கு எதிரியாகவும் எப்படி மாற்றுகின்றது என்ற இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் தெளிவாக காட்டினேன். இப்ப நீங்க தியானத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், திடீர்னு கோபம் வந்து நம்ம கோபம் வருது அப்படின்னு திடீர்னு சிந்திப்பீங்க. நம்ம எதிர்பாராத ஒரு பொருளை நாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்க முடியாம தடைப்படுத்தும் போது தடைப்படுத்த வேண்டும் அவன் செய்யறாங்க. அவன் தடைப்படுத்த வேண்டும் உணர்வு எடுத்த உடனே நம்மளுக்கு அவனை பகமையான உணர்வு எடுக்குது. அப்ப நம்ம நல்ல பாதையில போறதுக்கு மாறாக நாம் என்ன செய்யறோம், அவனை பழிக்கும் உணர்வை எதிர்த்து தாக்கும் நிலை வருது. இது இயற்கையின் உண்மையின் உணர்வுகள். அப்ப எதிர்த்து தாக்கும் உணர்வு இந்த வீரியம் அடையும் போது அவன் நம்ம எப்படி கெட்டு போகும் நினைக்கிறானோ அந்த உணர்வெல்லாம் நம்ம உடலுக்குள்ள எடுத்து நம்ம உடலும் குழந்தை, நம்ம குடும்பத்தில் குழந்தை மேல பாசம் வந்தாலும் கூட நம்மளை அறியாமல் அவங்க விருப்ப பேச சொல்லுது. அதே சமயத்தில் நம் நண்பர்கள் நம்ம உதவி செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் நம்மளை அறியாமலே அந்த நண்பர்களையும் வெறுத்து பேச வச்சது. உங்க அனுபவத்துல பார்த்துக்கலாம். ஒரு குறைகள் நம்ம எப்படியெல்லாம் மாற்றி அமைக்குது. அப்ப யாரு அவங்க உணர்வு நமக்குள் வலு சேர்த்தால் நம்ம நல்ல குணங்களை நாமே அவங்க சொன்னபடி அவங்க சொன்னதை நாம ஏற்று வழி நடத்துறோம்னு அர்த்தம். கோவில்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாப்ப என்ன இப்படி சொன்னாங்க விடலாமா அப்படின்னு இந்த உணர்வுகள் எல்லாம் என்ன செய்யுது, நம்ம இரத்த நாணங்களை கலந்து நம்ம நல்ல அணுக்களுக்கெல்லாம் அதை மாற்றி அமைக்கிறோம். அது மாற்றி அமைத்தோம்னா நல்ல அணுக்கள் நம்ம சந்தோஷப்பட வச்ச அந்த அணுக்கள் எல்லாம் என்ன செய்யுது, இது ஏற்றுக்கொள்ளாத மறுக்கப்படும் போது கைகால் குடைச்சல் கிருகிருன்னு வருது. அது சரியான சாப்பாடு கொடுக்குன்னா நமக்கு நல்ல எண்ணங்கள் வலு கொடுக்க நிலை இல்லைன்னா என்ன செய்யும், அடுத்தவங்களை பற்றி நம்ம என்னமோ திடீர்னு நினைச்சு நம்ம மயக்கம் வரும், எதிர்பாராத மயக்கங்கள் வரும். நாம சிந்தனை இல்லாத நிலையில் யார் செய்யுது, நாம் வேண்டாத நுகர்ந்த உடனே நம்ம உயிர் என்ன செய்யுது, இதை செய்யுது. நாம் பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி 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 எது நல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கு மனித உடல். அந்த 6வது அறிவு நாம் நுகர்ந்த உணர்வு அதுல நஞ்ச மலமாக மாற்றி விட்டுரும். ஆக நல்லதை நாம் தெரிந்து கொள்ளும்போது இதுக்கு பேர் கார்த்திகையா, எதையுமே தெரிந்து கொள்ளும். இப்ப கார்த்திகை நட்சத்திரம் நாம் பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமானது. அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதிகமான நிலைகள் இந்த பிரபஞ்சத்தில் பரவலைன்னா நாம சூரியனுக்கே அந்த உணர்வின் நல் செயல்படுத்த முடியாது. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், கார்த்திகை நட்சத்திரம் இந்த சூரியனை போல அது ஒரு வட்டம் போயிடுச்சு. இதே போல 4-5 நட்சத்திரங்கள் இந்த சூரியனை போல வளர்ச்சியாக ஆரம்பிக்கும். இதுக்கு கிடைக்கிறது அதை எடுக்குது. அதை எடுத்து மொத்தமா எடுக்கும்போது இதனுடைய வளர்ச்சியிலையும் இன்னைக்கு நம்ம சூரியன் எங்கேயோ போயிட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா இதுல விஷத்தன்மைகள் அதிகமா மாறிடுச்சு. இந்த சூரியன் ஒரு காலம் அழியலாம். இன்னைக்கு இந்த துருவ நட்சத்திரம் இருக்குதே, இதையெல்லாம் விஷத்தை மாற்றி ஒளியாக மாற்றும்.
விஷத்தை மாற்றி அமைக்கும் சக்தியாக வந்தது. இப்ப விஷத்தினால் நெருப்பாகுது, நெருப்பின் தன்மை ஆன பிற்பாடு விஷம் பிரியுது. அப்போ விஷத்தால் தாக்கப்பட்டு அணுக்களாகி கோள்களாகி சூரியனானது. அந்த சூரியனான பிற்பாடு என்ன செய்யுது? வெப்பம் அதிகமாகி விஷத்தை பிரிச்சிருக்கு. விஷத்தை பிரிச்சு அதன் அளவுக்கு தகுந்த அந்த உலகம் இயக்கு. இதே போல அந்த உயிரணும் பல கோடி சரீரங்களை விஷத்தின் தன்மை உடலாக மாற்றி அது சிறுக சிறுக தன்னை பாதுகாக்கும் உணர்வை சேர்த்து 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 இன்றைக்கு நான் மனிதனாக உருவாக்கி இந்த பிரபஞ்சத்துல நான் இப்படி உருவாகி இருக்கோம். இந்த உருவான நிலைகள் என்ன செய்யுது? நமது வாழ்நாளில் இந்த விஷத்தின் தன்மை குறைஞ்சி நஞ்சை மலமாக மாற்றும். சூரியனோ தான் எடுக்கும் உணவுக்குள்ளும் பாதரசத்தால் மோதி விஷத்தை பிரிக்கிறது. நல்ல கவனம். அது 6 கலராகி 7வது நிலை அடையுது. மனிதன் 6 அறிவாகி 7வது ஒளியாகுது. அப்ப நம்ம தெரிந்து கொண்டு தீமை நீக்கக்கூடிய வெளிச்சம் வச்சவன தீபத்தை வச்சோம்னா பொருள் தெரியுது. இதே மாதிரிதான் சர்வ கோடி உணர்வுகள் இருந்தும் நாம் இயக்கமாக மாறி மாறி எதனையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுது? தான் உணர்வின் தன்மை எது அறுப்படுறதோ அதை கவரக்கூடிய திறன் உண்டு. ஆனால் நாம் மனிதனுக்கோ இப்ப நாம எதை கவர்ந்த இந்த நஞ்சினை வென்று உணர்வினின் தன்மையை பல தீவிலிருந்து விடுபட்டு இந்த துருவ நட்சத்திரமா இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் நுகர்ந்தோம் என்றால் இந்த கார்த்திகை என்ற நிலையை நிலைநிறுத்த முடியும். அப்ப அதை நிலைநிறுத்த தவறினால் நாம் கோடி செல்வம் இருப்பினும் இது நம்மளுக்கு பயனற்றதா போகும். தேடி சம்பாதிக்கிறோம், நமக்கு பின்னாடி பேரன் பேட்டி என்று வரும். இன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் உலகத்தையே ஆட்சி புரிந்தது. இன்னைக்கு அங்க என்ன ஆகி போச்சு? சாதாரண பிரஜைகளை காட்டிலும் பிரஜைகளா மாறிட்டாங்க. நீங்க அந்த செல்வம் இருந்தாலும் ஜெயில் கைதியா இருக்கிறாங்க. தனிச்சையா ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப அந்த தேடி செல்வங்களை என்ன செய்யுது? அந்த குடும்ப வம்சமே இறந்த பின் இந்த மீண்டும் அரசாட்சிக்கு வர முடியுதா என்றால் அவர்கள் தேய்பிரையாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம் தேடி செல்வங்கள் அவருடைய வம்சாவளிகள் நமக்கு என்ன ஆகும்? அவன் நிலைநிறுத்துவதில்லை. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள நாம் இந்த ஒளியின் உணர்வா போனால் என்ன ஆகும்? அவர்கள் இயங்கி பெற்றால் இந்த உணர்வின் தன்மை இருளை நீக்கி இந்த அருள் செல்வத்தையும் தேடிக்கொள்வார், இந்த அகசெல்வத்தையும் தேடிக்கொள்வார், தேடிய செல்வத்தை சீராக பயன்படுத்தவும் செய்வார். ஆனால் நமக்கு இந்த பிடிப்பு வராது. ஏன்னா இதெல்லாம் நீங்க ஏன்னு கேட்ட உங்க உடல் நம்ம மனிதனா வாழ போகும்போது இந்த உணர்வெல்லாம் இப்போ உங்க ரத்தத்துல கலக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த அணுக்களை நாம வேதனைப்படுவோடு கோவப்போடு சேர்த்த உடனே ரத்தத்துல கலக்குது. அது திக்குமுக்காடு. அப்ப நம்மளை மயக்கப்பட வைக்கிறது, நம்ம எண்ணங்கள் மாறுது, சோர்வடைகிறோம், சிந்திக்கும் தன்மையெல்லாம் இழக்கிறோம். இப்ப நாம ஆயுள் மம்பரேஸ்வரம் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாகி இன்று ஒளியும் சரியம் இருக்கு. இதை பிறச்சதற்காண்டி என்ன செய்தாருக்குன்னா காட்டில் எப்படி மிருகங்கள் வருது, புள்ளி எப்படி மாறுது, பொருள்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து மாறுது, பண்ட தாவர இனங்கள் எப்படி உருமாறுது, இதை சாப்பிட்ட உயிரினங்கள் எப்படி உடல் மாறுது, உடல் மாறிய பின் நாம் மனிதனா எப்படி வந்தோம். இதை தெரியப்படுத்துவதற்காண்டி மிக மிக கஷ்டத்தில் ஆக்கினார். கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன செய்யறது? எப்படா இவரை விட்டு தப்பிச்சு ஓடும் நினைக்க வரும். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி காட்டி சில அற்புதமாக இருப்பார். அப்புறம் நிச்சயம் திரும்பிடுவார். இதே மாதிரி என்னை அறியாமலேயே பல நிலைகள் என் குருநாதர் செய்தார். உங்களை அப்படியெல்லாம் கொண்டு போக சொல்லல. உங்க கருவிகளும் புலிகளும் என்ன செய்து நாட்டுக்குள்ள இருக்குது. அது கொஞ்சம் கண்டா ஓடி போகும். இந்த மனித உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மை கொண்டவன் மனிதன் வாழ முடியாத நிலைகளை தாக்குது. அப்ப அந்த உணர்வு என்ன செய்யுங்க? அதுக்கு இரையாகி விடுங்க. இந்த உணர்வு வந்து நீங்க மீளணும். அதனாலைக்கு நாம திரும்பிடக்கூடாது. ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொன்றும் நெறி ராஜ்யதந்திரமா வெடித்து புலி என்ன தம் வீரியத்தன்மை கொண்டு தேடும். ஆக இதே போல ஒவ்வொரு உயிரினங்களும் அதனாதன் குணங்களுக்கு கொண்டு செய்யும். நாம என்ன செய்யும்? மாடுகள் காட்டுக்குள்ள போயிட்டோம்னா தனக்கு பேசாம அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும்.
இது கொஞ்ச நேரம் குருன்னு விட்டு பார்த்தா போறீங்க, என்ன விஷயம் ஓடிட்டு வரட்டும். அப்ப நம்மளை துரத்திட்டு வரும். இந்த காட்டெருமையில இருந்து ஒரு கூட்டத்துக்குள்ள போயிடும். அது போனோன்னு கொண்டு அதை என்ன செய்தா தெரியுமா, நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு அது முட்டி போடுமான்னு நான் பார்த்துக்கிட்டே போனேன், விட்டுட்டேன். அது பாட்டுக்கு நம்மளை துரத்த வந்தா அதை ஏன் கேட்கறீங்க, ஜடான்னு சொல்லி விட்டார். நீ தப்பிச்சுக்கிறதுக்கு மாடு வருது அப்படின்னா சடன் மரத்துக்கு பின்னாடி போயிட, வந்தவொன்னு வேகமா நீ தாக்குன பக்கத்துல நின்று சடன் அந்த பக்கம் திரும்பி வந்தா அடிச்சா அது மரமே கிளிகலங்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மேல காய்கள் ஏதோ இருக்கிற மரத்துக்கு பக்கத்துல அது மாதிரி கரெக்ட் பண்றாரு. முட்டினோன்னு இந்த வேகம் மேல மரமெல்லாம் ஆடி அதுல இருக்கலாம் பிஞ்சி எல்லாம் உதருங்க, அவ்வளவு அழுத்தமா தாக்குது. அப்ப அதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி தாக்க வருது. அப்ப நீ இதை தப்பிச்சுக்கிற என்ன செய்யணும், இதை தட்டரம்ப போயிட்டேன்னா அது முற்றாது வலுப்படும். இப்ப நாம என்ன செய்யணும், யாராவது நம்மளை கோபமா அதிர்ச்சியா இது பண்ணணும் அது பண்ணாலும் சரி சரி நீங்களே தெரிஞ்சு நீங்க உணர்ந்துக்குங்க. ஈஸ்வரன் அந்த மற்றொரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவழையும் நான் தரணும் என்னோட அவங்க உணர்வு நம்மளுக்கு வராதபடி தடுத்துக்கிட்டு சரி அவங்க செய்யறாங்க உணர்வாங்க அப்படின்னு விட்டுட்டோம்னா அவங்களுக்குள்ள என்ன செய்யும், அவங்க உணர்வு உள்ளுக்கு போய் சேர்த்து எதை அவங்க கெடுதல் என்னாங்களோ அது உணர்வு அவங்க உடலுக்குள்ளே விளை. ஏன்னா இந்த உயிர் எதை என்றுமோ அது உருவாக்கிறது. நாம நினைக்கிறோம் உடல் நம்மதான் இல்ல, அவனோட உணர்வால் உணர்வு அறியக்கூடிய உணர்ச்சி நமக்கு உண்டு. ஆக நாம் எண்ணீரை மாற்றி கொடுப்பது அவன் வேலை. அப்ப நாம நல்லது என்னும் போது அதே உணர்வு நம்ம மாற்றுது. ஆக இதே மாதிரி அரிஷன் துருவனாகி இது அப்புறம் சொல்லாருடைய வார்த்தை. இதே மாதிரி நாம அதை எடுக்கும்போது என்ன செய்யுது, ஒவ்வொன்றையும் நாம சேர்க்கணும். காரணம் நம்ம சங்கடப்படுறாங்க சளிப்படுறாங்கன்னா அந்த உணர்வு வந்தப்பட நினைச்சு அதை பலவீனப்படுத்தணும்னா ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து இணைச்சிடணும். இப்ப நாம் நல்ல குணம் கொண்டு என்ன செய்யுது, அடுத்து நாம தாக்கும் உயிரினங்கள் அதை சேர்த்து இந்த உணர்வை சேர்த்து பரிணாம வளர்ச்சி அடையுது. இப்ப நான் மனுஷனுக்கு இத்தனை கோடி சரீரங்களை தேர்ந்து மனிதனா வந்த ஒரு பாடு மனிதனின் முதல் மனிதனான நிலையில் அவன் மாற்றம். அந்த மாற்றத்தை அப்புறம் சொல்றேன், என்ன ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். அதனால இதை என்ன செய்து அது மாறுபட்டது போல நம் நல்ல குணங்கள் இருக்க போகும்போது நம்ம நல்லது செய்யணும் போது பிறருடைய எண்ணங்கள் என்னொன்னு அந்த விஷயம் கலந்துடும். அந்த கலந்த ஒண்ணு மீண்டும் என்ன செய்யுது, இப்ப நம்ம புலி இதெல்லாம் இருக்கிறது போல புலி அதிகமா துரத்திட்டு அதை அடிக்க வேண்டாம், அது தொடங்கி அதே நினைவு செத்தன்னு அது உடலுக்குள்ள போயிடும், என்ன மழைச்சு. இதே போல நாம ஒருத்தர் நமக்கு அதிகமா சேர்க்கும் போது இந்த நிலை போடும். இப்ப நம்ம எங்க போறோம், இந்த உணர்வுக்கு போறோம். தீமையில நீக்கி நீக்கி இன்னைக்கு மனிதனாக பறந்திருக்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யறோம், பிறகு துயரப்படுறது சங்கடப்படுறது இதெல்லாம் நினைச்சு ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொன்னு கொண்டு சாப்பிட எண்ணுது. இப்ப அவங்க உணர்வு என்ன செய்யுது, அந்த நல்லா வளர்றதுக்கு உங்களை இடைஞ்சல் பண்ணி இந்த உணர்வு எடுத்தோம்னா அந்த இடைஞ்சல் பண்ணக்கூடிய வலு அங்க கிடைக்கும். ஒருத்தர் இடைஞ்சல் பண்றதோ தொல்லை கொடுக்கணும், அந்த வலு கூடும். அந்த வலு குடிச்சுன்னா நான் என்ன செய்யறேன், நம்மளால அவன் செய்யக்கூடிய நிலைக்கு போக முடியறதில்லை. அதுல பல பொய்களை சொல்லுவாங்க, பல உணர்வுகளை தன்னை நியாயப்படுத்துவாங்க. அந்த உணர்வு இந்த உடலை விளையும். ஆனா அவன் விளைய வச்சதை நாம் எடுத்து நாம் அதிகமா நுகர்ந்தோம்னு நினைச்சியும் அவன் விளைய வைத்தது நம்ம கெட்டு போடுறது நம்ம சூழ்ச்சியா மாத்த வேண்டும் சொன்னதெல்லாம் அவன் விளைய வச்சு நாம எடுத்துறோம். நாம நேர்மையை பற்றி தெரியாது, நல்லா பேசிட்டு இருப்போம். அந்த உணர்வு வந்தவன் நினைச்சியும் அவனை பற்றிதான் அந்த சொல்லும் போது நினைக்கும் போது நினைச்சு அவன் நாமா மாறுகிறோம். மாறினோர் என்ன செய்யுது, ஒண்ணு அந்த செத்தா நமக்குள்ள வருவான், நாம செத்தா அவங்களுள்ள போவோம். இதுதான் நடக்கும் சொல்றத. அப்ப நம்ம எங்க போறோம் திரும்பிடுறோம். நாம் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி நம்ம உயிர் நுகர்ந்த உணர்வுக்கு அணுக்கள் மாறி இன்றைக்கு மனிதனாக. இப்ப நாம புழு எப்படி பல உணர்வுகளை சேர்த்து தான் நுகர்ந்த பெண் அந்த நுகர்ந்த தன்மை மாறும். இதே உடல்ல இதே போலதான் பல கோடி உணர்வு இருந்தாலும்
இந்த உடலையே ஒளியாக மாற்றணும். இனி நாம் பிறவிக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுதான் இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு உணர்வுகளையும் சொல்றோம். அப்ப நாம இப்ப சங்கடப்படுறோம், சங்கடப்படும்படி செய்யறாங்க, அவங்க தனிச்சு அதை சாப்பிடுறாங்க. நாம் என்ன செய்யறோம்? ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் தரணும்னு சொல்லி போட்டு நாம நுகர்ந்த உணர்வு இங்க போனவுடனே பூர்வ மத்தியக்கு தாண்டிதான் போகணும். அப்ப அந்த தாண்டி போகும்போது அவனுடைய உணர்வு நம்ம இயக்கிறோம். அதை இயக்காம தடுக்கிறோம்னு ஈஸ்வரான்னு சொல்லி பூர்வ மத்தியில் தட்டிடும். இப்ப ராமாயணத்துல என்ன வச்சிருக்கிறாங்க? வாலி ராமன் மறைந்திருந்து தாக்கினா எப்படி அந்த குகை மேல இருக்கக்கூடிய பாறையை தள்ளி மூடிடுறான். அப்ப அந்த வாலி அவனுக்கு தொந்தரவு கொடுக்க முடியல. இப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க உணர்வு அவங்க வாழ இன்னைக்கு புலி என்ன செய்து தாக்க வருது. இப்ப மனிதன் என்ன செய்யறான்? கூடு கட்டி ஆட்டை கட்டி அது பண்ண சாப்பிடுற வகத்துல நேரம் கத்துதுன்னா வேகமா அந்த நுழையுது, கதவை தப்புன்னு வந்து பிடிச்சுக்கிறோம் இல்லையா? அந்த ஆணையும் காப்பாற்றுறோம், அது மற்றவங்களுக்கு சேட்டை செய்யாம நிறுத்துறோம் இல்லைங்களா? இதே போல இது மனிதன் இதை செய்யறோம் பிற மிருகங்களுக்கு. இதே மாதிரி கொடூரமான உணர்வு வரப்போது என்ன செய்யறோம்? அது நம்மை தாக்க வரப்போது தப்புன்னு என்ன செய்யணும்? இந்த துரு நட்சத்திரத்தின் பேரலும் நீங்க நிற்கணும், உள்ளுக்கு போகாது. இது வந்ததெல்லாம் இங்கே நிற்கும், இங்கதான் நிற்கும், நம்ம ஆன்மாவை சுத்தி இருக்கும். அதை நிறுத்தின உடனே அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் படணும். என் உடல் ரத்த நாணங்களை கலக்கினால்தான் இந்த உணர்வு நம்ம கண்ணை செலுத்தி இங்க வேகமாக செலுத்துறோம். சுவாசித்து செலுத்துறதுக்கு பதில் இதை நிறுத்தி இந்த உணர்வை என்ன செய்யறோம்? இந்த ரத்தத்துல கலக்கிறோம். அந்த வீரிய உணர்வுகள் கலந்த பிற்பாடு என்ன செய்யுது? நம்ம ஏற்கனவே நம்ம உடல்ல இந்த கெட்டதெல்லாம் இருக்குல்ல, அணுக்கள் கேட்டது பார்த்ததெல்லாம், அந்த அணுக்கள் இந்த கெட்டது ஒண்ணு வேகமா வீரியம் அடையும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? இந்த ரத்தத்துல இதை கலந்து சுத்த விட்டுறோம். என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் இங்க பாய்ச்சிடும். இப்ப 2 பேர் சண்டை போடுறோம். எனக்கு துரோஞ்சிதான் நான் அமெரிக்கால இருக்கிறான், நம்ம கண்ணுல பாய்ச்சி இங்க வச்சிருக்கிறோம். அப்ப என்ன செய்யறான்? அங்க இருந்தோட வேலை செய்துட்டு நம்ம உடனே இந்த உணர்வு பாய்ச்சினோன்னு சிந்தனை இழந்துடுறோம். அதே சமயத்துல நாமும் இந்த மாதிரி மோசமா செய்தால் நாம சிந்தனை இழந்துடும், சரியான வேலையை நாமும் செய்ய மாட்டோம். அப்ப அவனும் அந்த நிலைக்கு அழைச்சு வந்துடும். உறவோடு சாப்பிடும்போது கணக்கு பார்க்கும்போது சிந்தனை இங்க போயிடும். வாகனம் ஓட்டினா ஆபத்து வருது. இதே மாதிரி கோபத்தினால் எப்படி ஆனாலும் கூட நாம் பாசமாக வளர்க்கப்படும் போது ஒரு மாசம் சரியா காகிதம் வந்துகிட்டே இருக்குது. பிள்ளைகிட்ட அந்த காகித வேலை என்ன ஆச்சோ ஏதாச்சோ வேதனைப்படும். இங்க வேதனைப்படும் போது என்ன செய்றீங்க? நீங்க அடுப்புல பாத்திரத்தை வச்சிருந்தான்னு துணி இல்லாம தூக்கிடுவாங்க. அதே சமயத்துல இடங்கள் மாற்றி நம்ம தவறான வேலைகளை செய்யணும், சிந்தனை இருக்காது. அதே சமயத்தில் அந்த குழந்தை நாம இதை எண்ணும் போது நினைச்சு இந்த உணர்வு பாசமாகி நல்ல தேர்வையோ நல்ல பேர் வாங்கணும்னு இந்த உணர்வு அடிக்கடி நம் தபால் வரலன்னு இந்த பாசத்தால் வேதனைப்பட்டோம்னு நினைச்சுது. அந்த குழந்தையின் நிலையும் கணக்கிலும் மற்ற தொழில தப்பாயிப்போகுது. ஏன்னா நல்லா செய்துட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சே என்ன அறியாம, ஏன்னா அவங்களை அறியாமல் அது நடக்குது. ஏன்னா நம்ம பாசத்துக்கு லெட்டர் வரலன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த உணர்வு நினைச்சு அங்க கடைசி இப்ப மனிதன் எவ்வளவு தொடரும். அப்ப அங்க இயக்குது. அப்ப அவங்க தொழில் கெடுது. இப்ப நம்மளுடைய உடல்ல என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க ரெக்கார்டு இங்க இருக்குது. அப்ப அந்த ரெக்கார்டு இருக்கும்போது என்ன செய்யுது? அதை வச்சுதான் நம்ம அங்க இயக்குறோம். இப்ப அதை நாம இயக்காம தடைப்படுத்த என்ன செய்யறது? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும் அப்படின்னு சொல்லி போட்டு என் உடல் முழுதும் படணும், என் ரத்த நாளங்களை கலக்கணும், என் உடல் உள்ள ஜீவனுக்கள் ஜீவன்கள் பெறணும். இப்ப அக்ரிகல்ச்சர்ல என்ன செய்யறோம்? ஒரு வித்தின் தன்மை மாத்துறோம். இப்ப சில பொருள்களை வித்து என்ன செய்யறாங்க? அந்த அருண்டிய ஆசிப்பு அவர் அதை உள்ளுகை செலுத்துறாங்க, அதை எடுத்து ஆற வைக்கிறாங்க, பக்குவப்படுத்துறாங்க. அதை போட்டோன்னு அந்த வித்துல சில மாற்றங்களாகி விஷத்தன்மை வராதபடி இந்த செடிகளை உற்பத்தி பண்றாங்க. இப்ப வித்துல அந்த இதுகளை கலக்கி அதை போட்டு அதை போடுறாங்க. அப்ப என்ன செய்ய? ஏற்றுக்கிட்ட உடனே விஷத்தின் தன்மை நீக்கிறது இல்லை.
இப்ப நாம ஒவ்வொருத்தரும் உற்று பார்த்து அவங்க கெடுதலான உணர்வை நாம் பார்க்கிறோம். ஊழ்வினை என்ற வித்தாக நம்ம எலும்புக்குள்ள பதிவாக்கிறது, பூமிக்குள்ள பதிவான மாதிரி. இது பதிவான பிற்பாடுதான் அந்த மண்ணு வளர்ந்து நமது கண் ருக்மணி பதிவாக்கினாலும் கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் இதை கவருது. அந்த கவர்ந்த பின் நம்ம மனுஷன் உயிரிழப்பட்ட உடனே அவன் தப்பு பண்றான் அப்படி இருக்கான்னு உண்மை உணருது. சத்திய பாமா அந்த உண்மை உணர்த்தது. ஆனாலும் நம்ம ரத்தத்துல கலந்துருது. நம்ம ரத்தத்துல கலந்து நினைச்சது நம்ம உடல்ல உள்ள அணுக்களுக்கு மாற்றம் ஆனால் அது ஒண்ணுக்கு ஒண்ணு அது சோர்வடையுது, நம்ம உடல் சோர்வடையுது. அப்ப நம்ம சிந்தனை குறையுது. அப்ப இந்த வித்து இருக்கு. இந்த வித்தை நம்ம தடைப்படுத்தணும் இல்ல, பேரொழும் பேரொழியும் நாம் பெறணும். என் ரத்த நாணங்களே கலக்கணும். என் உடல் உள்ள ஜீவ ஆன்மா ஜீவ அணுக்கள். இப்ப ஜீவ ஆன்மான்னா நம்ம எறும்பு நசுவி எடுப்போம். அது எறும்பு நசுக்குன்னா எறும்பு கடிச்சு அப்படி கடுகடுன்னு இருக்குது. அதே உணர்ச்சியின் தன்மை கொண்டு இந்த அணு வரும். இதே மாதிரி எத்தனையோ உயிரணுக்கள் நம்ம எடுத்துரும். அது கொண்ட பின் அந்த உடலை விளைத்த உணர்வு இதுல இருக்கு. இருந்தாலும் நாம் வேதனை என்ற உணர்வு ஆனால் அந்த வேதனை உருவாக்கும் உணர்வின் தன்மை அணுத்தன்மை கருவாக பிறக்க தொடங்கும். அப்ப நம்ம குழந்தையா பிறக்கும்போது என்ன ஆகும்? இதை உணர்ச்சி கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்ம அறியாமலே புலம்பை செய்ய எல்லா நிலையும் செய்யும். நம்ம நினைக்கிறோம் இதை உணர்வு இருக்கும்போது நம்ம இதை கொன்றோம். அது குழந்தையா பிறந்தாலும் நம்மளுக்கு நிச்சயம் தொல்லை கொடுக்கும். அதன் உணர்வு தன்மை போய் அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த உணர்ச்சி எடுத்து யாராவது சங்கடமா பேசுறாங்க சந்தப்படுறாங்கன்னா அதை பார்க்க சொல்லும். அப்ப அந்த கர்ப்பத்தில் நிச்சயம் இந்த கருவின் தன்மை போய் நம்ம கொன்றோம் இல்ல, அதே உணர்வு தன்மை இது குழந்தையா பிறந்த நிச்சயம் நம்மை கொள்ளும், நம்மளுக்கு தொல்லை கொடுக்கும், பல இம்சைகளை கொடுக்கும். நீங்க இது உங்க அனுபவத்தை பார்த்துக்கலாம். நீங்க அதிகமான நிலையில சில தொல்லைகளை கொடுக்க போகும்போது அந்த உணர்வு உணரப்பட்டு அந்த நிலை வந்தப்போ அந்த அணுத்தன்மை அந்த நாம அந்த கருத்தன்மையில போய் சேர்ந்திருந்த உயிர் அதான் ஜீவ ஆன்மாங்கிறது. ஜீவ அணுக்கள்ங்கிறது அந்த உடல்ல சேர்த்து கொண்ட உணர்வுகள் நாம் நுகர்ந்த பின் அது நம்மை வாழக்கூடிய நம்ம இயக்கக்கூடிய நிலையிலே நம்ம வளர்ச்சி செய்யக்கூடிய அனுபவம் ஜீவ ஆன்மாவும் ஜீவ ஆன்மாங்கிறது. அப்ப நாம ஜீவ ஆன்மாவா மாற்றக்கூடிய மூல வித்து இங்க இருக்கு. அதை எடுத்து அவங்க என்னோட உள்ள ஜீவ ஆன்மாக்களும் ஜீவ அணுக்களும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வு கண்ணின் நினைவு உள்ளுக்கு பாய்ச்சலாம். எப்படி கண்ணின் நினைவை ஆகும்போது தூரத்தில் இருக்கணும் இப்படி செய்தானே அப்படின்னு ஏங்கி இப்படி நினைக்கிறது, இப்படிதான் நினைப்போம். அப்ப அவங்க ஏங்கும் போது நினைச்சா அங்க போய் தாக்கும். இப்ப நம்ம உடல் உணர்வுலாம் திரிச்சது நம்ம கோவம் பாய்ப்பு இப்படி செய்தானே மேல நோக்கம். அந்த உணர்வு வந்தோடனே கீழே எட்டாதபடி அன்னிச்சு அங்க நேரடியா போய் தாக்கும். என்ன இந்த உங்க அனுபவம் என்ன 20 வருஷம் குருநாதோடப்பட்ட அனுபவத்தை நீங்க அவரோட என்னை ஆயுள் மெம்பரா சேர்த்தாரு, இதெல்லாம் சொல்லிதான் சேர்த்தாரு. அது உங்ககிட்ட ஆயுள் மெம்பரா சேர்த்தா சொல்லணுமா இல்லையா? வெறும் ஆயுள் மெம்பரா சேர்த்து நீ பாத்துக்கிறீங்கன்னு சொன்னா முந்தி உபதேசத்தை கொடுத்தோம். அதனால என்னைக்கு ஆயுள் மெம்பரா சேர்த்தாரு அந்த குரு வழியில அவரோட நம்ம மாமகிஷீஸ்வர காட்டி அருள் வழியில அதுல என்னச்சுன்னா உங்களை ஆயுள் மெம்பரா சேர்த்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வோடு உங்களை சேர்க்கணும். அப்ப ஆயுள் மெம்பரா வந்தாச்சுன்னா எப்பயுமே அந்த நினைவு வரும். நினைவு வரும்போது நினைச்சு நம்ம தீமையில ஒவ்வொன்றையும் மாத்திரம். இப்ப அதுக்காக வேண்டியதான் இங்க என்ன செய்யறோம்? இந்த உணர்வை நாம எடுக்க போகும்போது தடுத்து நிறுத்துறது ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்ன பூர்வமதியில் நான் என்ன பண்ணுது நிறுத்திரு. அது நிறுத்தின உடனே என்ன செய்யறோம்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் ரத்த நாணயங்களை கலந்து உயர்ந்த நிலை அது கலந்து உடனே அதுக்காக சாப்பாடு கொடுக்கிற இடம் நம்ம ரத்தத்துல இருக்கு. அந்த வீரிய சக்தியை கொடுத்த உடனே என்ன செய்யுது நீங்க பார்க்கலாம். சிலருக்கு கொட்டாய் வரும் வெளியில போகும். இது கரைச்சி ஆவியாக மாற்றும். நீங்க இதை எடுக்கும் போது எனக்கு கொட்டாய் வருவீங்க நிக்க முடியலைங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா இந்த உணர்வு சேர்த்தவொடனே அதை என்ன செய்யுது காலியாகி வெளியில ஏறும். ஐயோ எனக்கு கட்டாயம் வருது அது வருது இது வருது நீங்க சொல்றீங்க. ஏன்னா இதெல்லாம் கரைச்சி வெளியில கொண்டு போகும் சொல்லுவீங்களா? அப்ப இது ரத்தத்துல கரைஞ்ச உடனே என்ன செய்யுது இந்த கெட்ட அணுக்களுக்கு சாப்பிடுறதுக்கு அது கிடைக்கிறது இல்லை. அப்ப நம்ம என்ன வீரியம் என்ற நிலை இருக்கும். அந்த விஷத்தன்மையான வலு ஜாஸ்தி இருக்கும். அந்த விஷத்தன்மைக்கு அது கிடைக்கணும்னு சோர்வடையும். அப்ப நான் மனுஷன் வீரியமா பேசி கோபமா பேசுறவங்களும் இது தனி பிறகு அவங்களோட பார்த்து பார்த்து பேசிய பண்ணணும். அது கிடைக்கலைங்க தியானம் எடுத்த உடனே
சாதாரண இது குறையும். அப்ப நமக்குள்ள என்ன செய்யுது, அந்த விஷனுக்கு சாப்பாடு இல்லாம மயங்குது. அப்ப அதே சமயத்துல என்ன செய்யறோம், நம்ம உடல்ல ஊழ்வினையில வித்து இருக்குது, இதுல கொண்டு அந்த துருவ நட்சத்திர உணர்வை சேர்த்துறோம். எப்படி ஒரு வித்துல விஷப்பூச்சிகள் வந்து தாக்காதபடி அந்த வித்தை ஊற வச்சு அதுக்குள்ள நிலையத்தை நாம் போடும்போது அந்த அந்த செடியில் என்ன செய்யுது, விஷப்பூச்சிகள் வந்து தாக்காதபடி அதோட கலந்து பூச்சிகள் வர்றதில்லை. ஆனா பூச்சிகள் வர்றதில்லைன்னாலும் கூட இது வளர்ந்துறப்போது ஏதாவது அதுல என்ன செய்யுது, பூச்சிகள் வருது அப்படின்னா இதுல முட்டையிட்டுரும். அந்த முட்டையிட்டதுன்னா என்ன செய்யும், இதை சாப்பிடுறதில்ல, ஆனா இதுல முட்டையிட்டுரும். அந்த முட்டையிட்டா இந்த விஷத்தின் தன்மை எடுத்துக்கொண்டு அந்த முட்டையில வந்துடும். அந்த முட்டை வைச்சிருப்பாரு என்ன செய்யும், இதவே சாப்பிட ஆரம்பிச்சு. நீங்க விவசாயிகள் எப்படி தந்திரம் பண்ணாலும் இந்த கருவில் அது போய் சேர்ந்து என்ன செய்யும், இதவே சாப்பிடக்கூடிய. இது ஒரு பயிருக்கு தான் வரும், அடுத்த பயிருக்கு வராது. உங்களுக்கு அநேகமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் என்ன செய்யணும், இப்படி நம்மளை மாற்றும். இதை மனிதன் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கும். இப்ப நாம புறநிலையை மாத்திரம், நம்ம அகத்துக்குள் எத்தனையோ விதமான நிலை இருக்கு. அப்ப இந்த மாதிரி உணர்ச்சிகள் தூண்டும் போது என்ன செய்யணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நம்ம உடல் சிவம். ஆக இந்த உணர்வின் தன்மை எடுத்து ஒன்றை தாக்கி பேசி அதை அடக்கி அணிச்சு பண்ண வளர்ச்சி அடைந்தது. ஆனால் மனிதனான பின் அசுர உணர்வு நமக்குள் சேர்த்த இது சிவ தரிசனம். ஒருத்தர் மேல எதிரியை கருவி இந்த மாதிரி சொன்னானே அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு அணிச்சு இதை எடுத்து அவனுக்கு தாக்குறோம் சொல்லாது. இது சிவதரிசி. அந்த சிவதனுஷ் அன்னிச்சு அவன் நல்ல குணங்களை கேட்கு. அப்ப நாம திட்டவங்களையும் கேட்கணும்னா அந்த சிவதனுஷ் அன்னிச்சு நம்மளை வீழ்த்தி நல்ல குணங்களை. அப்ப நல்ல குணங்களை வீழ்த்தினது சிவதரிசனம். ராமாயணத்துல என்ன செய்யறாங்க, பரசுராமனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடந்ததுன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் கடவுள் தான். ஏன் சண்டை நடந்தது அப்படின்னா, நமக்குள் நாம் தீமைகளை நீக்கி நீக்கி சமப்படுத்தும் உணர்வு நமக்குள் வரும். நாம் வந்தாலும் சமப்படுத்தும் நிலைகள் இருந்தாலும் ஒருத்தர் கோபம் வேதனையாப்படும் அந்த உணர்வு நம்ம தாக்கி பேச உணர்வு சேர்த்தாச்சுன்னா இந்த நல்ல உணர்வை இதை சேர்த்துரும். அப்ப நல்ல உணர்வை சேர்த்தவன என்ன செய்யுது, எப்படி சரி கட்டணும்னா நம்ம இதவே தான் அவன் உடல்ல இருந்தது இங்க வந்த உடனே இரு நான் பார்க்கிறேன் சமப்படுத்துறது சண்டை போடுது. ஆனா சிவதனுஷம் மாறும். இந்த உடலுக்குள் தான் மாற்றமாகுது. இந்த இது நாம எப்படி புலி கரடியா இருந்து வந்தோமோ அந்த கோப உணர்வின் தன்மையை நமக்குள் அணுக்களை மாற்றி விட்டோம். அப்ப தாக்கும் உணர்வு வரும்போது நம்ம நல்ல குணங்களை என்ன செய்யறோம், பலியிறோம். நாம என்ன செய்யறோம், காளி கோயில போய் புலியவாணிய பலிடுறீங்க. அதனால கோபப்படுவோம்னு பார்த்தா முன்னாடி காளிக்கு முன்னாடி என்ன இருக்கு, புலி. அந்த கோப உணர்வு சுவாசித்தா என்ன செய்யுது, நம்ம இங்க காளியாய் மாறி உடனே இரு நான் பார்க்கணும் ருத்ரதான் ஆட வைக்கிறது இந்த உடலான சிவனை. அந்த உணர்வின் தன்மை நான் உடலுக்குள் போனோம்னு என்ன செய்யுது, நல்ல குணங்களை கொள்ளக்கூடிய அணுவா மாறும். அப்ப நிச்சயது நாம நல்ல குணங்களை இப்ப பலிடுறோம்னு அர்த்தம். இது தெளிவாக்குறதுக்கு காளி கோயில வச்சு முன்னாடி புலிய வச்சிருக்கிறாங்க. நம்ம யாராவது கொஞ்சம் சிந்திக்கணும். ஞானிகள் மனிதன் உருவ அமைப்பு கொண்டு மற்ற மிருக நிலையிலிருந்து நாம எப்படி வந்தோம் அப்படிங்கிறதுக்குதான் இதெல்லாம் காட்டுறோம். அப்ப நம்ம நல்ல முறை தானம் ருத்ரதாண்டம் ஆடுறோம். இதுக்கு நம்ம ரத்தத்துல கலக்குது. கலந்தவன் நினைச்சு நம்ம நல்ல குணங்கள் கூட அது கொள்ளாரும். அவனை கொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த உணர்வு இது சிவதனுஷ். ஆக இந்த வீரிய உணர்வின் வலுகொண்டு தாக்கப்படும் போது வீழ்ச்சி அடையுது. இதை வெல்லக்கூடியது ராமன் என்ன செய்யறான், விஷ்ணு தனுஷ எடுக்கிறான். ஆகவே அகசியன் திருநாயகி திரு நட்சத்திரம் போது விஷ்ணு தனுஷ் உயிருடன் ஒன்று ஒளியாகவே இருக்கின்றது. அது எதையும் வெல்லக்கூடியது. அதனால அந்த ராமபாணத்துல அந்த விஷ்ணு தனுஷத்தான் எடுக்கும் போது அந்த எப்போதும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து இங்க நிறுத்தி நம் உடலுக்குள்ள அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும் அந்த விஷ்ணு தரிசனம் பார்த்துரும். அப்ப நிச்சயம் நமக்குள் கோபம் உண்டாக்கும் உணர்வு இங்கே அடக்குது. அப்ப நம்ம ரத்தத்தில் கலந்த உடனே அது வீரியத்தன்மை குறையும். நல்ல தெரியும். ராமாயணத்துல எவ்வளவு அழகா இருக்கு.